ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனையும் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தள்ளிட்டுக்கும். ஓகே, ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் பாருங்கள் நம்ம எடிட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு பாருங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சைடில் இந்த தர ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு புது தோவன் லைட்டாக நீங்கள் ஜூம் போய்ட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு புது தோவன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு படி மேலே காலில் சூப்பர்ட்டே இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரேப் ஃப்ரேம் ஸ்பிஞ்ச் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே செட் பண்ணால் ஸோ இந்த பிக் 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ உங்கள்கிட்ட ஒரே பிக் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சூப்பராக வீடியோ எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இல்லை உங்கள்கிட்ட ஒன்றும் பிக் இருந்துச்சுனாக்கி இதே சேம் மெத்தட் நீங்கள் பண்ணால் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தான் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பிக்கை எப்படி ஆட் பண்ணு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாங்குக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் பண்ணுறது இருக்குது அதை நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் ஸ்டாரைக்கு மாதிரி இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் போயிட்டு இப்போ நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் ஒரு பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸை கொட்டினா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும் சொல்லலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே எடி குரூப் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல பண்ண ஒரு ஆரஞ்சு ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் விட்டு ஸ்டார் விட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே சேம் பிக்கை இங்கே செல்ல போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸையும் கொட்டினா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும் சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இந்த குரூப்பில் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும் இந்த இடத்துல சின்னதாக பண்ண ஒரு எரரும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாக்க அந்த புக் மார்க் போயிட்டு எரர்னா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் எரர் பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு இதுக்கு அப்புறம் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் இது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் போய்ட்டு சைடில் ஸ்டாரிக்கு மாதிரி பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே புதுசாக கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு ஆரஞ்சு கலர் ஷோ தான் ஜஸ்ட் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் கொண்டு ஸ்டாரை கொட்டும். ஸோ அதே சேம் பிக்கு இங்கே செலக்ட் போய்ட்டு மேலே புதுசாக கொட்டினா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் உங்களுக்கு பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் பிக் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு பணம் இந்த மாதிரி லுக்கும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணாக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு பிரில் காட்டின மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ அதுக்கு இப்போ நாம் ஆட் பண்ண இந்த 2 பிக்கு அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள் அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 3 லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணாதே அதே பாக்ஸை கொடுத்து பேஸ் 3 லேயர்ஸ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது மேலே ஆட் ஆயிரும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணால் கரெக்டாக அந்த லேயர்ஸுக்கு மேலே நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதான பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண பீக் நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்றதே நீங்கள் பார்க்க செக் பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே அப்படி நீங்கள் எப்படி அசைன் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனே இருக்குது அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு எத்தனை நேரம் இதே சேம் மெத்தடில் கீழே இருக்கிறது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் பார்த்தாக்க பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ நான் கேஃபாக இருக்கிற இடத்துலையுமே இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் பண்ணால் பார்த்தாக்க இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாக்க எஸ்ஐன் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 பிக்கு 6 பிக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். ஓகே, ஃபைனலி நம்ம லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஒரே பிக் இருந்துச்சுனாக்க நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இல்லை உங்கள்கிட்ட ஒன்றும் பிக்கு இருக்குனாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு மட்டும் நான் பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு பார்த்தினாக்க செகண்ட் பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கலாம். ஓகே, ஸோ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் கொட்டு ஸ்டாரை கொட்டு உங்கள்கிட்ட வேறு பிக்கு இருந்துச்சுனாக்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே புதுசாக கொட்டினா ஜஸ்ட் அந்த பிக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதே சேம் பிக்கை மேலே இருக்கிற பிக்குக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் பண்ணாக்க பிக்கை சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா இதே சேம் மெத்தட்
இடத்துல நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வேறு எதுவும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ரொம்ப ஈஸி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க என்ன சொல்கிற உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ஒரு லைக்கை மட்டும் தள்ளிவிட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சமாவது மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க மேலே ஒரு குரூப் இருப்பாருங்க. ஸோ அதில் தான் வந்து பண்ண ரிலீக்ஸு கொடுத்துருப்பேன். நீங்கள் எஸ்எஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லிக்ஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் குரூப் இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் லிக்ஸ் எல்லாமே வந்து பண்ண ஷோ ஆகும். ஸோ நான் வந்து என்னோடய பிக்குக்கு வந்து மாதிரி தான் அந்த லிக்ஸுடைய கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு மட்டும் நான் வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஜஸ்ட் கீழே அந்த டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் பண்ணுறது இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண நீங்கள் என்ன மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதை வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னே தெரியும். ஸோ நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிகு தோமை கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபார்டு வந்து மீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதளவுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இதில் இருக்கிற ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட் இருக்குது அதை நீங்கள் செல்ல போய்ட்டு மேலே ஃபாண்ட் ஷோ தான் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேவால் ஃபாண்ட் இருப்பாருங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது. அது நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே இன்ஃபுட் ஃபாண்ட் இருப்பாருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஜஸ்ட் அந்த ஃபாண்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைட் மோஸ்ட்லி இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ தான் வேறு எதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்எஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா 60 மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் உங்களுக்கு வேணுன்னா பிளாக் கலர் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஒயிட் கலர் வேணுனாலும் இந்த பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலர் கொடுத்தினாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுட்டு மேலே எஸ்எஃப் பண்ண இருக்கா அதை கொடுத்து நீங்கள் பக்கம் டேட்டா எஸ்எஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.